சென்னை நேரு ஸ்டேடியம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே தமிழ்நாட்டில் ஸ்போர்ட்ஸ் சார்ந்து பெருசாக சாதிக்க துடிக்கிறவங்களோட கால் படுற ஒரு முக்கியமான இடம் நம்ம நேரு ஸ்டேடியம். இங்கே விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் நேரில் போனாங்க. அவரும் ஒரு முன்னாள் விளையாட்டு வீரர் தானே, நேரில் போயிருக்காப்புல. போயிட்டு அங்கேருந்து பிளேயர்ஸ் இருக்காங்களே அவங்கள மீட் பண்ணி இங்கே என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறீங்க, ஹாஸ்டலில் நிலவரம் எப்படி இருக்குது, குறைகள் எதனா இருக்கா, நிறைகள் ஏதாவது போதுமான அளவுக்கு இருக்கா, எதை வந்துட்டு ஓப்பனாக சொல்லுங்கம்மா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்காப்புல. அண்ட் அங்கே இருக்க அஃபிஷியல்ஸ் கூட அவர் கலந்து ஆலோசனை ஈடுபட்டிருக்காரு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள். இதுக்கப்புறம் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, இதோடு நம்ம 100% உடன்படலாம், மாற்று கருத்தே வேணாம். நீங்கள் எந்த கட்சியோ எந்த சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தாலும் இதோட உடன்படலாம்னு நினைக்கிறேன். அப்படி என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, கல்விக்கு இணையாக விளையாட்டை ஊக்கப்படுத்தினாலே போதை கலாச்சாரம் முடிவுக்கு வரும்னு சொல்கிறார். ப்ரோ, இது நான் மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இருக்குது, இதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையே, அதை சரி பண்ண இப்படி இது ஓகே ஆகும்னு கேட்டிங்கனாக்கா ஆகும். பொதுவாக உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்கள ஸ்போர்ட்ஸ் பக்கம் நீங்கள் திரும்ப வச்சிட்டிங்க அப்படின்னாலே பசங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பல வீடுகள் நினைப்பாங்களே தப்பா, அதாவது விளையாட்டிலே ஃபுல்லாக பையன் இருந்தானாக்கா படிப்பில் கோட்டை விட்டுருவான்னு. விளையாடுற பசங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க எஜுகேஷனில். அனுபவத்தில் இந்த விஷயத்தை சொல்கிற அவ்வளோதான் மக்களே. ஸோ இதைத்தான் அவர் இங்கே சொல்லியிருக்காரு. பசங்களுக்கு யோசிக்கிறதுக்கு நம்ம டைமை கொடுத்துட்றோம் பாருங்க, வெட்டியாக இருக்கிற நேரம்னு. அதனால தான் கண்ட கருமத்தை யோசிப்பாங்க. அந்த டைமை நீங்கள் படிப்பில் ஒரு பக்கமோ இன்னொரு பக்கம் ஸ்போர்ட்ஸுக்குன்னு கொடுத்துருக்கீங்கனாக்கா மற்றதை யோசிக்கிறதுக்கு கண்ட கருமத்தை பற்றி யோசிக்க டைம் வேணால. இதை தான் இங்கே சொல்லியிருக்காரு. இதை ஒரு எக்ஸாம்பிளோடய சொன்னார். ஒரு காலத்தில் பிரேசிலில் இந்த போதைப்பொருள் புழக்கம் இருக்குல்ல, ரொம்ப பீக்கில் இருந்துச்சு. அந்த டைமில் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஃபுட்பால் சார்ந்த அந்த விளையாட்டு இருக்குல்ல, இதை பெருசாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க அந்த நாடு முழுக்க. அதோட தாக்கம் நாம் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். ஃபுட்பால் அரங்கில் பிரேசில் டீமை தவிர்த்துட்டு நீங்கள் மற்ற டீம்ஸை பெருசாக பார்க்க முடியாது. ஸோ அந்த கவர்மெண்ட் சாதிச்சாங்களே, அதை நம்மளும் இங்கே சாதிக்க முடியும்னு சொல்கிறாரு. ஏழ்மை நாடுகளில் பார்த்தீங்கன்னா விளையாட்டு தான் எல்லாரோட மனநிலையை மாற்றுற ஒரு பெரிய கருவியாக இருந்திருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலையை ஒருநிலைப்படுத்துகிற கருவியாக இருந்திருக்கு. அதை நாம் இங்கே தமிழ்நாட்டில் பெருசாக பண்ணணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அண்ட் இண்டிவிஜுவல் கேம்ஸில் நம்ம பெருசாக மெடல் எடுக்கல இது வரைக்கும், அது இதுக்கப்புறம் நம்ம எடுக்கணும். எல்லா இண்டிவிஜுவல் ஸ்போர்ட்லேயும் நம்மளோட ஆதிக்கம் பெருசாக இருக்கணும்னு ஒரு நல்ல விஷயத்த அவர் சொல்லியிருக்காரு. அமைச்சரோட இந்த வார்த்தைகள்லாம் இப்போ நான் சொல்லி நீங்கள் கேட்ட மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலில் வேலை பார்த்துட்டு இருக்க டீச்சர்ஸும் கேட்டிருப்பீங்க. நம்ம படிக்கும் போது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, பிடி பீரியட் வந்தால் போதும், இன்னொரு சப்ஜெக்டோட டீச்சர் வந்து அந்த பீரியடில் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க, பசங்க கிரவுண்டுக்கு பெருசாக அனுப்பாமல். அதையும் தாண்டி பிடி சார் வந்து கூப்பிட்டாருன்னா அவர்கிட்ட மூஞ்சி காமிச்சு விட்ருவாங்க. இதுக்கப்புறம் அதெல்லாம் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஏன்னா விளையாட்டை கல்விக்கு இணையாக அவங்க கொண்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க புதிய அரசு. அதனால் இந்த சந்தேகம் பெருசாக வளர்த்துருக்கு.